ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? நான் வீட்டு பக்கத்தில் சும்மா ஒரு விதை மாதிரி தான் போட்டிருந்தேன், பாவக்காய் விதை போட்டிருந்தேன். அது அப்படியே முளைச்சி திளைச்சி வந்துட்டு பாருங்கள். அதில் 2-3 பாவக்காயும் காய்ச்சிருக்கு. அதை எப்படி அழகாக வந்துட்டு பாருங்கள். அழகாக அந்த படர்ந்து அந்த தென்னை ஓலையிலே அப்படியே படர்ந்து நிற்கிது பாருங்கள். நாம் அது படர்ந்து மேலே போவோம். இப்போ தான் அது ஸ்டார்ட் ஆகுது, படர்ந்து அப்படியே மேலே போயிட்டுருக்கு பாருங்கள். சரி, அதை நம்ம பறித்து எடுத்துடலாம், எடுத்து கூட்டுக்கு யூஸ் பண்ணலாம். இல்லை, இது இயற்கையாக வந்துருக்கு பாருங்கள், எந்த உரமும் போடாமல். அப்படியே இந்த மாதிரி பாவக்காய் சாப்பிட ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் கசப்பு தன்மை, வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக கசப்பு சாப்பிட்ணும். அந்த பாவக்காயெல்லாம் வாரத்தில் ஒரு நாள் சாப்பிடுங்க மக்களே. நல்ல ஒரு உடம்புக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம். இந்த மாதிரி பாவக்காய் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு கடையில் வாங்கி கொஞ்சம் பழுத்து ஏதாவது போச்சுன்னா அந்த விதையை எடுத்து அப்படியே காய வச்சு சும்மா அப்படி போட்டாலே வந்துடும் பார்த்துடுங்க நம்ம மண்ணுக்கெல்லாம். நான் கொஞ்சம் பிஞ்சிலே பறிச்சிட்டேன் பார்த்தேன் கொஞ்சம், ஏன்னா தரையிலேயே கிடக்குது. அது மேலே போய் மரத்துலேருந்து அப்படி தொங்கி வரும்போது நல்லா காய்ச்சி அப்படியே வரும் பெருசாக. நம்ம கீழே மண்ணில் கிடந்துச்சுன்னா மண்ணில் கிடந்த பூச்சியில் டக்குன்னு அது அரிச்சிடும், நாசம் ஆயிரும். அது ஒரு அதனால தான் அது அப்புறம் டக்குன்னு பழுத்த மாதிரி ஆகும். இப்போ லைட்டாக நிறம் கொடுத்த மாதிரி ஆகிட்டு பார்த்தீங்களா. இப்போ இதை பறித்து எடுத்துகிட்டா நல்லாயிருக்கும். ரொம்ப விட்டோம்னா இது நாசம் ஆகிடும். ஸோ அதை பறித்து எடுத்துட்டேன். 2-3 பீஸ் அதே மாதிரி இருந்துச்சு, சின்ன சின்ன பிஞ்சி. அது கூட்டுக்கு நல்லாயிருக்கும் பார்த்தேன். இந்த அளவில் எடுத்தாச்சுன்னா எடுத்து நம்ம பாவக்காய் தீயல் பண்ணலாம், பாவக்காய் ஃப்ரை பண்ணலாம், பொரியல். வாரத்தில் கண்டிப்பாக ஒரு நாளாவது சாப்பிடுங்க. நான் நல்ல ஒரு மருத்துவ குணமுள்ள ஒரு காய்கறி ஆகும். நிறைய மக்கள் இப்போ இது பயன்படுத்துறது இல்லை. நம்ம மக்களே நிறைய பேர் வாரத்தில் ஒரு நாளாவது கண்டிப்பாக பயன்படுத்த மக்களே. ரொம்ப ஒரு நல்ல ஒரு வெஜிடபிள் பார்த்துடுங்க. நிறைய இடத்துல இப்போ ஒதுக்கிட்டாங்க, எடுக்கிறது கசப்புன்னு சொல்லி யாரும் சாப்பிட்றதில்ல. சின்ன பசங்களுமே இப்போ வெறுக்கிறாங்க. அப்போ தான் கஷ்டப்பட்டதை கொடுத்ததை இதை பழக்கணும் பார்த்துக்கணும். அடுத்த தலைமுறைக்கு நம்ம இதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும். பாவக்காயெல்லாம் இப்போ சுத்தமாக யாருமே கடையிலையும் கூட சில கடைகளில் தான் பாவக்காய் இருக்குது. ஏன்னா மக்கள் ரொம்ப வாங்க மாட்டாங்கிறாங்க. நம்ம தான் இதை முன்னில் கொண்டு வந்து இதற்கான தீர்வு கண்டுபிடிக்க மக்களே. பாய், இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்கள்.